ஸோ இப்போ புதுசாக சாம் கேஸில் ஜாயின் பண்ணுறீங்க. சாம் கேஸில் ஜாயின் பண்ணிட்டு எப்படி இன்வைட் பண்ணுறது, எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸை அதிகப்படுத்துறது, எப்படி அதிகமாக ஜாயின் பண்ண வைக்கிறது, எப்படி எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறது, அதுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக இதில் கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஆப்ஷன் பட்டன் இருக்கும் பாருங்க, அந்த ஆப்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரெஃபர் ஐடி, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸும், உங்கள்கிட்ட எவ்வளோ டாலர்ஸ் இருக்குது எல்லாமே அதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஹோமு, இன்கம் ஜங்ஷன், ஆட் ஜங்ஷன், மை ஷாப்பு, டேஷ்போர்டு, மை நெட்வொர்க்கு, ஏன் மோர், ஹெல்ப் மெட்டீரியல், இன்வெர்ட் அண்ட் ஏர்ன். அது என்ன சார் இன்வெர்ட் அண்ட் ஏர்ன்னா இதில் தான் மெயினானதே இருக்குது. சரிங்களா? இந்த இன்வெர்ட் அண்ட் ஏர்னில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், உருது, தெலுங்கு, மராத்தி எந்த மொழியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ நீங்கள் தமிழை ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 இருக்குது. இந்த 7ஐயுமே நீங்கள் படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் படித்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் டீம் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து. சரிங்களா? இப்போ நான் வந்து இதில் ஏதாவது ஒன்று ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோடனே கீழே வந்து உங்களுக்கு வந்து படித்து பார்த்தோன்னே கீழே வந்து லிங்க் போட்டுருக்கு பாருங்க, http://chamcash.com. இந்த .com இந்த லிங்க் இருந்துச்சுனாலே ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து ஃபேஸ்புக்கை பொறுத்தளவுக்கு எந்த லிங்க் போட்டாலும் போஸ்ட் போகாத மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அது நீங்கள் யூடியூப் லிங்க் போட்டாலும் சரி, இல்லைன்னா சாதாரண ஒரு நெட்வொர்க் லிங்க் போட்டாலும் சரி போகாது. அது அந்த எப்படி இந்த லிங்க் எடுக்கணும், எப்படி இந்த லிங்க் எடுத்துட்டு போஸ்ட் போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஷேர் பட்டனை லைட்டாக டச் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் கேட்கும். வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குரூப்பு எல்லாம் காட்டும். சரிங்களா? இதே இது வந்து எப்படி எடிட் பண்ணணும், அதை எப்படி கேன்சல் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி வந்ததுக்கப்புறம் அந்த லிங்க்கை மட்டும் பொறுமையாக லைட்டாக தட்டி அதை வந்து எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தாச்சு. கீழே வந்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் போடலாம். இப்போ என் ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரிங்களா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறுபடியும் எடிட் பண்ணுறதா கூட நீங்கள் எடிட் பண்ணி அனுப்பலாம். இப்போ வந்து நான் வந்து போஸ்ட் போட்டேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு 5வது ஆப்ஷனில் காப்பி மறுபடியும் பண்ணிக்கிங்க. சரியா? பண்ணிவிட்டு இப்போ ஃபேஸ்புக்குள்ளே வரேன். ஃபேஸ்புக்கில் வந்தோடனே இதில் ஒரு ஆப்ஷன் பட்டன் இருக்குது. அந்த ஆப்ஷன் பட்டன் அமுக்கினோடனே உங்களுக்கு வந்து குரூப் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். குரூப் உங்களோட குரூப்பில் வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய குரூப் நீங்கள் எந்தெந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ எல்லா குரூப்பும் உங்களுக்கு காட்டும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரே ஒரு குரூப்பில் வந்து போஸ்ட் போட்டு போடுறேன் பாருங்கள். எப்படி போஸ்ட் போடணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இருந்தால் நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு செட் பண்ணி தரேன். சரிங்களா? உள்ளே வந்துட்டே இருங்க. எந்த போஸ்ட் உங்களுக்கு வந்து நல்ல ரீச்சாக இருக்கும் அந்த போஸ்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இதே போஸ்ட்டு யாரோ போட்டிருக்காங்க. சரிங்களா? லைக் ஆர் கமெண்ட்ஸ் போஸ்ட் போட்டிருக்காங்க. அதே வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வைத்திருக்கிறான்னு சொல்லி போஸ்ட் நம்ம சாம் கேஸ் போஸ்ட் தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அதே மாதிரி இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ லைட்டாக கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதை சேவ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? சேவ் பண்ணிவிட்டு இதே குரூப்பில் நீங்கள் போடலாம் போஸ்ட். ஃபோட்டோ வந்து அப்லோட் கொடுத்துட்டு இந்த சே சம்திங் அபவுட் திஸ்ன்னு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை லைட்டாக கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் அப்படின்னு கேட்கும். நீங்கள் அங்கே வாட்ஸ்அப்பில் காப்பி பண்ணி பார்த்தீங்களா, இன்வெர்ட்டில் ரெடி பண்ணி வாட்ஸ்அப்பில் காப்பி பண்ணது டேரெக்டாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் போஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்கள் போஸ்ட்டு சென்ட் ஆயிரும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? போஸ்ட்டு போயிடுச்சிங்களா? ஸோ அதே மாதிரி வெளியே வர்றீங்க. அடுத்த குரூப்பு அதே மாதிரி ப்ரெஸ் சம்திங் அபவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுறீங்க, போஸ்ட் போடுறீங்க, முடிஞ்சு போஸ்ட் போயிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு குரூப் வருவீங்க. இதை நீங்கள் பண்ணுறதுக்கு டெய்லி ஒரு 10 நிமிஷம் மட்டும் டெய்லி போஸ்ட் போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் சம்பாதிக்க நினைக்காங்களோ அவங்களாம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி போஸ்ட் போடணும் ஜாம் கேஸில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணவங்க இதை முதல் மெயினாக பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டீம் மெம்பர்ஸ் குரூப்பில் ஆட் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ. ஐ எம் சாதிக், ஜாம் கேஸ் கோல்ட் அச்சீவர். தேங்க்யூ.